இதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் போகணும்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த ஆப்ஜெக்ட் இப்படியே போயிடும். சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணணும், சர்க்குலர் மோஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நல்லா பாரு, இங்கே போயிட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும், அந்த டைரெக்ஷனை மாற்றணும், இப்படி மாறும். கரெக்டாக இல்லையா? ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம அதோட டைரெக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாற்றி கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் போகுதுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? எஸ், ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸ்க்கு நம்ம கொடுத்த பேர் என்னது, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ நல்லா பாரு, when a particle moves in a circular path, ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அந்த இடத்துல இருக்குது. அதாவது பேசிக்கலி ஒரு ஃபோர்ஸ் அங்கே இருக்குது. கரெக்டாக இல்லையா? அந்த ஆக்சிலரேஷனோட பேர் என்னது, சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். சென்ட்ரிபீட்டல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டுவர்ட்ஸ் த சென்டர். சரியா? தமிழில் பார்த்தோன்னா மைய நோக்கி விசை. சரியா? மையத்தை நோக்கி, மையம்னா சென்டர். அப்போ சென்டரை நோக்கி வர போகிறதுனால இது மைய நோக்கி விசைன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்னொன்று இருக்கும் சென்ட்ரிபீட்டல், சென்டர் தூரமாக போகிறது, அது பேர் மைய விலக்கு விசை. சரியா? அப்போ திஸ் சென்ட்ரிபீட்டல் என்னடா, நான் என்ன சொல்றேன், திரும்பி சென்ட்ரிபீட்டல்னே சொல்லிட்டேன். ஐ எம் சாரி, சென்ட்ரிபீட்டல்னா டுவர்ட்ஸ் த சென்டர், சென்ட்ரிஃபியூகல்னா அவே ஃப்ரம் த சென்டர். சரியா? அப்ப this centripetal acceleration is directed along the radius towards the center. Centripetal force எப்பவுமே எப்படி இருக்கும், towards the center. As there can be no acceleration without a force. Acceleration force இல்லாம இருக்க முடியுமா? இல்ல சார். சரி, நல்லா பார்த்தா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கலாம். கரெக்டா இல்லையா? ஆனா ஒரு ஃபோர்ஸ் வேணும்னு சொன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, இது நியூட்டன் சொல்லலாம், நியூட்டனோட ரெண்டாவதுல. கரெக்டா இல்லை? நீ சொன்னது மோர் கரெக்ட். ஓகே, m into p, I mean m is equal, ஐயோ f is equal to dp by dt அவர் சொன்னது. அது பார்த்தா இதோட இன்னும் பெட்டர் ஃபார்முலா. பட் இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துப்போம், மாஸ் கான்ஸ்டன்ட் இருக்க போதுன்னு அசியூம் பண்ணி f is equal to ma. அப்போ நல்லா பாரு, ஆக்சலரேஷன் ஜீரோனா ஃபோர்ஸ் இருக்குமா, ஃபோர்ஸும் ஜீரோ ஆயிரும். கரெக்டா? அப்போ ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன இருக்கும், ஃபோர்ஸ் இருக்கும். ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து அந்த பார்ட்டிகல் மேலே ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது, டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? வெரி குட். ஏன்னா இதுக்கு மேலே நான் பைத்தியம் மாதிரி பேசுவேன். சரி, அதனால கொஞ்சம் டவுட் இருந்து கிளியர் பண்ணிக்கோ. இப்போ நல்லா பாரு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னேன் வந்துட்டு, சென்டரை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸோட பேர் தான் என்னது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்ல போறேன் பாரு, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸே கிடையாது. ஏன்னா இப்போ தானே சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, சென்டரை நோக்கி இருக்கிற ஒரு ஃபோர்ஸா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ என்ன சொல்றீங்க, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸே இல்லை, பைத்தியம் பிடிச்சிருச்சு அந்த எனக்கு. சரி, நல்லா பார்த்தேன், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. இது என்ன நடந்திருக்கு, it is just a name given to the force responsible for the object moving in a circular path. இது ஒரு ஃபோர்ஸ், இது வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ். சரியா? இல்ல, சூடோ ஃபோர்ஸ் இல்ல. சரியா? சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தனா அந்த இடத்துல ஃபோர்ஸோட ஆக்ஷன் இருக்கு, பட் அந்த இடத்துல ஃபோர்ஸ் இல்ல. சரியா? ஆனா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் பார்த்தா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் அந்த சுத்துது பார்த்தியா, அப்ப நம்ம ஃபோர்ஸும் கொடுத்துருக்கோம், எஃபெக்டும் இருக்கு. சூடோ ஃபோர்ஸ் சொன்னா எஃபெக்ட் என்ன இருக்கு, எஃபெக்ட் இருக்கும் ஆனா ஃபோர்ஸ் இருக்காது. ஆமாவா இல்லையா? இப்போ நீ வந்து பைக்ல போறப்ப திடீர்னு பிரேக் போட்டு நீ முன்னாடி ஜெர்க்காய் விழுகிற மாதிரி போவ, அந்த இடத்துல யாராச்சும் உனக்கு பின்னாடி இப்படி தள்ளி விடுறாங்களா, தள்ளி விடல. அப்ப அந்த இடத்துல எந்த ஃபோர்ஸ் இல்லை, ஆனா அந்த ஃபோர்ஸை நம்ம ஃபீல் பண்றோம், அது பேர் தான் சூடோ ஃபோர்ஸ். பட் இப்போ நான் சொல்ற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோர்ஸும் இருக்குது, அது எஃபெக்டும் ஃபீல் பண்றோம். பட் இப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த ஃபோர்ஸோட பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. சரியா? இட் இஸ் ஜஸ்ட் அ நேம் கிவன் டு த ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு மூவ் த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்ல எந்த ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். எந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் பாத்ல சுத்த வைக்க போகுதோ அந்த ஃபோர்ஸோட பேர் தான் என்னன்னு கொடுத்துட்டோம் நம்ம,
அண்ணே கொஞ்சம் புரியலனே ஆமா சரி சொல்றேன் சரியா. சரி ஃபார் எக்ஸாம்பிள் விக்ரம் வேதா பார்த்திருக்கியா? விக்ரம் வேதா படம் பார்த்திருக்கியா? விக்ரம் வேதா, வெரி குட். இந்த விக்ரம்ங்கிறது யாரு? விக்ரம் யாரு? மாதவன், வெரி குட் சரியா. மாதவன். வேதா யாரு? விஜய் சேதுபதி, கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, யார் சார் இதுல உண்மை? விக்ரம் உண்மையானவனா இல்ல மாதவன் உண்மையானவனா? இன்னே குழப்பறீங்க, ஒரே ஆளு தானே. இப்ப நல்லா நல்லா பாரு, அந்த படத்துல அந்த சீன்ல வந்து விக்ரமா யார் ஆக்ட் பண்றா? வேதாவை யார் ஆக்ட் பண்றா? நீ ஹிந்தியில எடுத்து பார்த்தனா, ஹிந்தியில இப்ப வரப்போகுது சரியா, இன்னும் கொஞ்ச நாள்ல விக்ரம் வேதா வந்துடும். அதுல ஒரு கேரக்டர் வந்து ரித்திக் ரோஷன், இன்னொன்னு யாரு? எனக்கு வந்து ரித்திக் ரோஷன் மூஞ்சி மட்டும் தான் அவருக்கு தாடி வச்சுட்டு பெருசா நின்னுக்கிட்டு இருந்தார். இன்னொரு கேரக்டர் இருக்கு, யாரு? சைஃப் அலி கான். யா, சைஃப் அலி கான். அப்ப நல்லா பாரு, இந்த விக்ரமும் சரி இந்த வேதாவும் சரி, இது கேரக்டர் ஆமாவா இல்லையா? யாரா வேணாலும் இதை ஆக்ட் பண்ண முடியும், கரெக்டா இல்லையா? அப்ப உண்மையானவங்க பார்த்தனா இது ரியல் ஃபோர்ஸ். ஆனா ரியல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறப்ப, இந்த படத்துல இருக்கிறப்ப அவன் நீ மாதவன் சொல்லுவியா இல்ல விக்ரம்னு சொல்லுவியா? பட் ஆக்சுவலி அவர் யாரு? ஆக்சுவலி மாதவன். அவர் வந்து இந்த படத்துல இருக்கிறப்ப அவரோட பேர் என்னது? விக்ரம். சொல்றது புரியுதா? வெரி குட். எதுக்குனே சம்பந்தம் இல்லாம பேசுற எப்பவும் போல. எஸ், இப்ப நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன். சன்னை சுத்தி எர்த் வந்துகிட்டே இருக்கா இல்லையா? என்ன ஃபோர்ஸ் சார் இதுக்கு காரணம்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? இதுதான் ஆக்சுவலா அந்த ஃபோர்ஸ். பட் இந்த ஃபோர்ஸ்னால அவன் என்ன பண்றான்? சர்க்குலர் மோஷன்ல சுத்தி வரானா? அப்ப இந்த இடத்துல இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். புரியுதா? ஒரு ரியல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல சுத்த வச்சுச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லிக்கலாம்? வெரி குட். இப்ப நல்லா பாரு, எலிப்டிக்கல் பாத்ல தான சுத்துது. புரியல? எலிப்டிக்கல் பாத்ல தான சுத்துது. யா எலிப்டிக்கல் பாத்ல தான் சுத்தும். see எலிப்டிக்கல் பார்த்தனா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் சென்ட்ரிபிட்டல் சரியா. இந்த எலிப்டிக்கல் பத்தி நம்ம வந்து கிராவிடேஷன் லெசன்ல படிப்போம். அந்த எலிப்டிக்கல் வந்து அந்த அளவுக்கு எலிப்டிக்கலா இருக்காது சரியா. அதாவது இந்த இடத்துல அந்த இடத்துல அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது, பட் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நல்லா பாரு, ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு சரியா, ஆக்சுவலி இது வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல நடத்தணும். இப்போதைக்கு இந்த கயிறை எப்படி சுற்றணும்? இப்படி சுற்றணும், தலைக்கு மேலே இப்படி இந்த ஆக்சிஸை சுற்றணும். பின்னாடி டிவி இருக்கு, முன்னாடி செல்ஃபோன் இருக்கு, நொறுங்கி போச்சுன்னா பொறுப்பு இல்லை. பட் இப்போ நீ புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி சுற்றுறேன். இங்கே தெரியுதா? இப்போ நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்ட் சுத்துதுன்னு சொன்னா காரணம் என்ன? டென்ஷனா? இந்த கயிறுக்கும் இந்த ஆப்ஜெக்ட் இருக்க டென்ஷன், கரெக்டா இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்சுவலா ஃபோர்ஸ். பட் இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன பிஹேவ் பண்ண போகுது? சொல்றது புரியுதா? அப்ப ஆக்சுவலி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கா? இல்ல. யார் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல சுத்த வைக்க போறாங்களோ அந்த ஃபோர்ஸ் என்ன ஆயிடுச்சு? புரியுதா? இப்ப நீ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து வீட்டுக்கு வீடு ஒரு ஆஃபீஸ் போறேன்னு வச்சுக்கோயேன். அங்கே மேனேஜருங்கிறது ஆக்சுவலாக ஒரு போஸ்ட்டு. அப்போ யார் உட்காந்தாலும் அவன் மேனேஜர், கரெக்டா இல்லையா? அதே மாதிரி சென்ட்ரிபிட்டல் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு. யார் வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்ற வச்சாலும் அந்த இடத்துல அவன் என்ன ஆயிடுவான்? சென்ட்ரிபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் பற்றி படிச்சிருக்கோமா? வெரி குட். ஆட்டம்ல பார்த்தோன்னா நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இப்போ இந்த எலக்ட்ரான் இது வந்து எலக்ட்ரான் வந்து என்ன, அது எனர்ஜி இருந்தால் அது வந்து பிச்சுட்டு போயிருந்துருக்கலாம் ஆட்டம். பட் ஆட்டம் பிச்சுட்டு போகுதா? பிச்சுட்டு போகாது.
அப்ப என்ன பண்ணுது ஆட்டம் அதை சுத்தி சுத்தி வருதா எந்த ஃபோர்ஸ்னால அது சுத்தி வருதுன்னு பார்த்தேன்னா ரெண்டு பேருக்கு நல்லது சார்ஜ் வெரி குட் மற்றவங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு தெரியும் சரியா ரெண்டுத்துக்கு நல்ல என்ன இருக்கு சார்ஜ் இருக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்ப இந்த சார்ஜ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லணும் சரியா அப்ப இதுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம் இல்ல நான் கூலும் கண்டுபிடிச்சதுனால இது பேர் கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் அப்ப என்ன ஆக போகுதுன்னா இந்த கூலும்பிக் ஃபோர்ஸ்னால தான் அது சுத்த போகுது அப்ப இந்த கூலும்பிக் ஃபோர்ஸ் என்னவா பிஹேவ் பண்ணுது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் புரியுதா இல்லனே எனக்கு இதெல்லாம் புரியுது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னா என்னன்னு எடுத்துக்கிறேன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன்ல சுத்த வைக்கிற ஃபோர்ஸ் எடுத்துக்கோ பட் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்போ ப்ரூஃப் கிளியர் ஆயிடுச்சா நான் எதுக்காக சொன்னேன் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் யார் வந்து அந்த இடத்துல பிஹேவ் பண்ணாலும் அதை சென்ட்ரிபீட்டல் சொல்லிடும் ஓகேவா ஓகே வெரி குட்